Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. Welcome to my channel AM Gold Fashion. இன்னைக்கு SBO ல என்ன அப்டேட் வந்து பாப்போம். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இதோட நோட்டீஸ் போர்டில் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓல்டு மெம்பர்ஸ் நியூ வித்ராவல் ரெக்வஸ்ட். ஓகே, அதுக்கும் கீழே இதோட ஆடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இது சம்மந்தமாக தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஜூலை மந்த்தில் நம்ம கொடுத்த வித்ராவல் ரெக்வஸ்ட்டுக்கான பே அவுட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம பேமெண்ட் ரிலேட்டடாக ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐயில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே நம்ம எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 20 டேஸ்க்குள்ளே இந்த ட்ரைனிங் பீரியடில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அதாவது கிட்டத்தட்ட 3 to 4 மந்த்துக்கான வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்த அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அது கூடவே ப்ராசஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னையோட ஓல்டு மெம்பர்ஸ்க்கான இந்த கரண்ட் ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ இனிமேல் இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இப்போது இன்றைக்கி வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நம்மளுடைய வேலெட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது முதல்ல கம்ப்ளீட் ஆகட்டும். அது கம்ப்ளீட் ஆனதும் அடுத்த வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்து இமீடியட்டாகவே எனேபிள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. அது எப்போ எனேபிள் ஆகும் அப்படிங்கிறத சார் வந்து அஃபிஷியலாக நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். நோட்டீஸ் போர்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த ரெக்வெஸ்ட் எனேபிள் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய வேலெட்டில் இருக்கிற டோட்டல் எலிஜிபிள் அமௌண்ட்டை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ப்ராசஸ் ஆகி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் மீதி பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே 15 to 20 டேஸ்க்குள்ளே புஷ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த கரண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி வேலெட் அமௌண்ட் 0 ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த கான்செப்ட் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து நோட்டீஸ் போர்டில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி ஓல்டு மெம்பர்ஸ்க்கு இருந்த பே அவுட் மெத்தடை பேஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி புதிய ஒரு கான்செப்டில் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மீண்டும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு கிளாரிஃபை வந்திருக்கும். கரண்ட் பே அவுட் எப்போ வரும், பெண்டிங் எப்போ கிளியர் ஆகும், நெக்ஸ்ட் வித்ட்ராவல் எப்போ எனேபிள் ஆகும், இதெல்லாம் பற்றி ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு மெம்பர்ஸ்க்கான பெண்டிங் எல்லாமே இந்த 20 டேஸில் கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. நியூ மெம்பர்ஸ்க்கு பே அவுட் வந்து ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது. அவங்களுக்குமே ரெகுலர் பே அவுட் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நியூ மெம்பர்ஸ் சைடில் எந்த இஷ்யூமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் இப்போது பேட்ச் பை பேட்சாக பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட்ஸ் கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸில் ஓல்டு மெம்பர்ஸ்க்கான பெண்டிங்கை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து சேம் பே அவுட் ப்ரொசீஜர் வந்து சீக்கிரமாக கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 2024 கொடுத்த பழைய ரெக்வெஸ்ட்டில் இன்னும் சில மெம்பர்ஸுக்கு பெண்டிங் இருக்குது. அது கிளியர் ஆனதும் பேமெண்ட் ப்ராசஸ் ஆஸ் யூஸ்வலாக ஆட்டோமேட்டிக் கான்செப்டில் ரெகுலராக போகும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நியூ மெம்பர்ஸ்க்கு எப்படி ரெகுலராக பேமெண்ட் கிரெடிட் ஆகுதோ அதே மாதிரி ஓல்டு மெம்பர்ஸ்க்கும் பேமெண்ட் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கே உங்கள் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகி அடுத்த வித்ட்ராவலுக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அதே நாளில் நெக்ஸ்ட் வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட்டுமே நீங்கள் கொடுக்கலாம். இந்த சேம் கான்செப்டை வந்து ஓல்டு மெம்பர்ஸ்க்குவே சீக்கிரமாக எனேபிள் பண்ண போகிறாங்க. எதையுமே போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.